ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக பிச்சை எடுவே போய் ஐயா பிஜேபி வந்திருக்கான், பிச்சை ஓடுங்க, ஓட்டு பிச்சை ஓடுங்க, ஓட்டு பிச்சை ஓடுங்க, போய் பிச்சை எடுவேன் இல்ல. எதுக்கு இப்படி ரவுடி மாதிரி கத்துற, கதவை அடைச்சிக்கிட்டு ரவுடி மாதிரி கத்துற? பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2 நாட்களாக இந்த வானதி என்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்எல்ஏ ரவுடித்தனமா குரலை உயர்த்தி பேசுறதுல, தெருச்சண்டை போடுறதுல அந்த அம்மாவை மிஞ்ச யாருமே கிடையாது. தெருச்சண்டையை விட பயங்கரமா சவுண்டு கொடுப்பாங்க அந்த அம்மா. அதிகமாக கத்தி பேசினால் வென்று விடலாம் என்ற சித்தாந்தத்தின் அடிப்படையில் அவருக்கு எம்எல்ஏ பதவி கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தங்களில் ஒன்று. அந்த அம்மா பேசியிருக்கதா இன்றைக்கு நம்முடைய பேசுபொருள். விஸ்வகர்மா யோஜனான்னு சொல்லி மோடியினுடைய உச்சந்தலையில் உதித்து வந்த, அந்த மூளையிலிருந்து உதித்து வந்த மிகப்பெரிய மாபெரும் அரிய கண்டுபிடிப்பு. ஆசாரிகள் எல்லாம் தொழிலை விட்டுட்டு போயிட்டாங்களாம். அதனால மீண்டும் அவர்கள் தொழிலை தொடங்குவதற்கு ஆளுக்கு 5 லட்சமோ 6 லட்சமோ கொடுக்குறாங்க. மத்திய அரசு கடன் கொடுக்குறாங்களாம். அதை துவக்கி வச்சு அதுக்காக ஆளை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. கடன் கொடுக்கறதுக்காக வழியை கொண்டு இது கொடுக்குறாங்க. பணம் கடனோ அல்லது ஃப்ரீயாக கொடுக்க போறீங்களோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நாட்டு பணத்தை எடுத்து என்னென்னமோ பண்ணுறீங்க. சரி, ரைட், கடனாக இருந்தால் சரி, திருப்பி வாங்கிடுவீங்களா? அதை பற்றி பேசுவதற்கு நாம் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. மேலோட்டமாக பார்த்தால் ஒரு ஜாதிக்கு கீழே நசிந்து போன தொழிலை விட்டு போய் விட்டார்கள். அதை செய்கிறது சரிதானான்னு கேட்பீங்க. ஒரே கேள்வி வானதிக்கு, ஒரே கேள்வி. நீங்க கடையில தானே போய் வாங்குறீங்க நகை, ஆசாரிக்கிட்ட செய்ய கொடுத்து வாங்குறீங்களா? ஏமா ஹால்மார்க் வேணும்ல? 99% தங்கம் இருக்குதுன்னு ஹால்மார்க் முத்திரை குத்திய கடைக்கு ஏன் போறீங்க? கடையில தானே வாங்குறீங்க. இல்ல சிங்கப்பூர் போறவங்கள்ட்ட சிங்கப்பூர் தங்கம் இருந்தா வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றீங்களே, எதற்காக? இதுல தான் மாட்டிக்கிட்டது இந்த நகை தொழில். அதை பற்றி பேசுவோம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க. நிகழ்ச்சியை பார்க்கலாம். இந்த அம்மா இங்க கோயம்புத்தூர்ல ஒரு பூட்டிய அறைக்குள் அந்த ஆசாரி பெருமக்களை எல்லாம் பூட்டி வைத்துக் கொண்டு பெருசா முழங்கியிருக்கு. திமுக சர்க்கார் இந்த மாதிரி இடையூறு செய்கிறது, உங்களுக்கு லோன் கொடுத்து உங்க தொழிலை நிமிர்த்துவதற்கு எங்களுக்கு இடையூறு செய்கிறது, நீங்கள்லாம் பட்டறையை திறக்கணும், மறுபடியும் நகை வேலை செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து திமுகவை சரமாரியாக அர்ச்சனை செய்திருக்கிறார்கள். நாம் கேட்க வேண்டிய கேள்வி, ஏமா உலகம் முழுவதும் எங்கேயாவது சேதாரத்துக்குன்னு சேதாரம் ஆகுது. தங்க வேலை செய்யும் பொழுது தங்கம் மட்டும் வைத்து எதையுமே செய்ய முடியாது, அதில் செம்பு சேர்க்க வேண்டும். அப்பதான் அந்த வேலை கரெக்டாக வரும், அந்த நகை சரியாக இருக்கும். செம்பு சேர்க்கணும். உலகம் முழுவதும் அதை எத்தனை % தங்கம் இருக்கோ அதுக்கு தான் அவன் பணம் எடுத்துக்கிறான். தங்கத்துக்கு தனியாக செம்புக்கு தனியாக போட்டு கூலி மட்டும் வாங்கிக்கிறான். இதுதான் உலக நடைமுறை. இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்தியாவில் மட்டும்தான் கடவுளிடம் நேரடி ஆசி பெற்று வந்த விஸ்வகர்மான்னு சொல்லி நீங்க தான் முத்திர குத்திருக்கீங்க. அவங்களுக்கு சேதாரத்திற்கு அவர்களே சேதாரத்தையும் எடுத்துக்கொள்வார்கள். சேதாரம் எங்க? சேதாரமாகி போச்சு. எத்தனை கிராம்? 2 கிராம். அதாவது தங்கம் நம்ம 1 பவன் கொடுத்தா 2 கிராம் சேதாரம் அல்லது 1 கிராம் சேதாரம் போடுவாங்க. சேதாரம் ஆகின தங்கம் எங்க? அது காணா போச்சு. 1 கிராமுக்கு பதிலாக 2 கிராமுக்கு பதிலாக செம்பை வைக்கிறேன் என்று சொல்லுவார்கள். சேதாரம் 1 கிராம் போடுவாங்க. 1 கிராம் தானா இல்ல 2 கிராம் சேத்தாரா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. அந்த 1 கிராம் சேதாரம் ஆகி போய்விட்டதாக நமக்கிட்டே காசு வாங்குவாங்க. அப்புறம் கூலி தனியாக, சேதாரம் செய்கூலி 2. இந்த வடிவேல் கூட ஒரு இதுல நகைக்கடை பையன் நடு ரோட்ல நிறுத்திக்கிட்டு கேட்பாரியா, படித்துற பாண்டி, டேய் சேதாரம் ஆகி போச்சு, மரியாதையை செய்கூலியை கொடு, நான் நகைக்கடைக்காரர் பையன் அப்படிமா. அந்த மாதிரி சேதாரம் எடுக்கிறீங்க. அந்த சேதமாகி போன தங்கம் எங்கே போச்சு? மடியில நல்லா வெள்ளை வெள்ளேன்னு வெள்ளை வேஷ்டியை விரித்து கொண்டுதான் இவர்கள் வேலை செய்கிறார்கள். கட் பண்றது, ஃபைல் பண்றது, இதெல்லாம் கரெக்டாக தான் பண்ணி அந்த தங்கம் எங்கேயும் போகாது, பட்டறைக்குள்ள கிடக்கும். கூட்டி இது பண்ணி எல்லாம் செஞ்சு கடைசியாக அந்த தங்கத்தை உருக்கி தனியாக வைத்துக் கொள்வார்கள். அது வேறு கதை. அதே போல தங்கம் கொண்டு தங்கமா எவ்வளவு எப்படி மாற்றி எப்படி இருக்கு, எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு நகை அடகு கடையிலையோ இல்லை எங்கேயோ போய் கொடுத்தா அவர் உரசி கொடுக்க சொல்லுவார். உரசில் 1 கிராம் எடுத்து போடுவாங்க. இதெல்லாம் ஃபேக்ட், உண்மைங்க. உரசிலே 1 கிராம் எடுத்து போடுவாங்க. இப்படி உரசிரிகளே போதும் அப்படிம்பாங்க இங்கே வந்திருக்க பெண்கள்.
என்னங்க இப்படி உரசுறீங்க அப்படின்னு சொல்லி, உரசுவதில் தங்கம் போய்விடும் என்று பயப்படுகிற சமூகம், உரசி பார்க்கின்ற ஒரு சமூகம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற இதுக்குள்ள இந்த தொழில் நலிவடைஞ்சு போச்சான். நலிவடைய வச்சதே அவங்க தானே. நீங்க பெண்கள் என்ன செய்வாங்கன்னா, சிங்கப்பூர்ல இருந்து வர்றவங்களுக்கு ஃபோன் பண்ணி அப்ப இப்பவும் கூட இருக்குது, சிங்கப்பூர் தங்கம் வாங்கிட்டு வாங்க ஏன்னா மாத்து நல்லா இருக்கும். குவைட்ல இருந்து வரும்போது குவைட்டு தங்கம் வாங்கிட்டு வா, மாத்து நல்லா இருக்கும். ஏன்னா உலகம் முழுவதும் நேர்மையாக சரியாக இருக்குது. அவன் எத்தனை கேரட் அப்படின்னு சொல்லி கரெக்டா சொல்றான், கரெக்டா இருக்கு ஹால்மார்க். அதனாலதான் அவன் ஹால்மார்க்னு ஒரு விஷயத்தை கொண்டுகிட்டு வந்தான். இத்தனை கேரட் தங்கம் இதுல இருக்கு, இத்தனை கேரட் தங்கம் இது செம்பு இருக்கு அப்படிங்கிறத அவன் கரெக்டா குறிப்பிட்டிருக்கான். மெஷின்ல வச்சு அதற்கான மெஷினரிகள்லாம் கண்டுபிடிச்சு அந்த மாதிரி உலகம் போயிருச்சு. கொடுக்கிற பணத்திற்கு ஸ்டாண்டர்டான தங்கம் ஸ்டாண்டர்டா இருக்கணும், கேரட் சரியா இருக்கணும் மக்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இப்ப லோக்கல் ஆசாரிகள்கிட்ட கொடுக்கறது இல்லை. ஏன்னா அது சரியான இது தெரியாது, எவ்வளவு செம்பு கலக்கிறாருங்கிறது. கொடுப்பாங்க, தங்கம் கொடுப்பாங்க, கொடுத்ததுக்கு பிறகு வாங்கிட்டு போகையில நல்லா இல்லையே, என்னடி பித்தளை மாதிரி இருக்கும்பாங்க. கழுத்துல போட்டிருக்கிறது யார்கிட்ட செஞ்சேன், இந்த அவர்கிட்ட தான் செஞ்சேன், ஆஹா உன்னை ஏமாத்தி விட்டாரு, செம்பு நிறைய கலந்துட்டாரு அப்படின்னு மறுபடியும் சண்டைக்கு போவாங்க. சண்டையெல்லாம் நடக்கும், கிராமத்தில் சண்டையெல்லாம் நடக்கும், நீங்க ஏமாதிபடி அப்படிம்பாங்க. இந்த மாதிரி சண்டை வாய் தகராறுகள்லாம் நிறைய வருகின்ற தொழில். அதனாலதான் நிறைய பேர் விட்டுட்டு போயிட்டாங்க, படிச்சுட்டாங்க, கலெக்டர்கள் ஆகிட்டாங்க, அரசு அதிகாரிகள், அரசு வேலைகள் இருக்காங்க, பல்வேறு தொழில்களுக்கு போயிட்டாங்க. என்ன மறுபடி மல்லு கட்டுற, ஓட்டுவாங்க தெரியாது எங்களுக்கு, ஓட்டு வாங்குறது இதுதானே உங்களுக்கு வேலை. இல்லை நீங்க போய் அங்க செய்ய கொடுப்பீங்களா, தங்கம் செய்ய கொடுப்பீங்களா? இது வரைக்கும் ஆசாரிக்கிட்ட, உங்க லோக்கல் ஆசாரிக்கிட்ட கொடுத்து தங்கம் செய்ய கொடுத்து வாங்கியிருக்கீங்களா? இன்றைக்கு பட்டறை தொழில் எல்லாருமே செய்யறாங்க, ஆசாரிகள் மட்டும் செய்யல. நகைக்கடைகளுக்கு அவர்கள் தங்கம் செஞ்சு கொடுக்குறாங்க. அவன் கடைக்காரன் கரெக்டா ஹால்மார்க் என்னங்கிறத எல்லாம் பார்த்து இது பண்ணி அப்படி பண்றான். அது ஒரு தொழிலாக நடந்து கொண்டிருக்கிறது. செட்டியார் செய்யறாங்க, எல்லா ஜாதியும் செய்யறாங்க இப்பொழுது. அதே மாதிரி விஸ்வகர்மா என்கின்ற ஆசாரி பெருமக்கள் அவங்க படிச்சு பல்வேறு வேலைகளுக்கு போயிட்டாங்க, பல்வேறு தொழில்களுக்கு போயிட்டாங்க. நிறைய பிசினஸ் மேனா இருக்காங்க, ரியல் எஸ்டேட் பண்றாங்க, கலெக்டர்ஸா இருக்காங்க, ஐஏஎஸ்ஸா இருக்காங்க, ஐபிஎஸ்ஸா இருக்காங்க, இன்ஸ்பெக்டர்களா இருக்காங்க. நிறைய விஷயங்கள், நிறைய சமுதாயம் மாறிவிட்டது. இதை நான் போய் விரட்டி பிடிச்சி மடக்கி நீ பட்டறைக்கிலே உட்காரு அப்படின்னு சொன்னா யாருங்க வருவாங்க? இப்ப பொண்ணு கொடுக்கறதே நீங்க பொண்ணு இப்போ பெண் கிடைக்கிறது ஆசாரி வீடுகளில் ரொம்ப டிமாண்டாக இருக்கு. ஆசாரி வீட்டில் போய் நீங்கள் பொண்ணு கேட்டு போனீங்கன்னா அவங்க ஒரு ஆசாரி மணமகனுக்கு பெண்ணு கேட்டுக்கு போகிறாங்க. போகும்போது பட்டறை வச்சிருக்காருன்னா கிடையாதுன்றாங்க. பட்டறை வச்சிருக்காருன்னா பொண்ணு கிடையாதுங்க. ஆமாம், எப்போ தட்டிக்கிட்டு காது ஊத்துறதுக்கு ஒரு 500 ரூபா கொடுப்பேன், ஏதாவது ஒன்று அந்த இது முறிஞ்சது வருமா, இல்லை கொலுசு பற்ற வைக்கிறதுக்கு வருமானு எப்போ என் பொண்ணு காத்துக்கிட்டு இருக்குது. கவர்மெண்ட் வேலை பார்க்குறாரா மாப்பிள்ள, கட்டி கொடுக்குறேன்ப்பா. மாப்பிள்ளை என்ன ஆசாரியா இருந்தாலும் அவர் ஒரு ரியல் எஸ்டேட் பண்றாரு, பில்டிங் கட்டி வைக்கிறாரு, இந்த கட்டிக்கிட்டு போங்க, 100க்கு 500 பவுன் போடுறேன்னு போட்டு கட்டி கொடுக்குறாங்க. பட்டறைன்னு சொல்லி போய் நில்லுங்க, அவங்கள்ட்ட பொண்ணு கிடைக்காதுங்க. இதெல்லாம் தெரியும் இந்த அம்மாவுக்கு. இதெல்லாம் தெரிந்தும் புழுதி வாரி தூற்றுவது, எப்படியாவது ஓட்டு பிறக்க வேண்டியது, பிச்சை எடுவே போய் ஐயா பிஜேபி வந்திருக்கான் பிச்சை ஓடுங்க, ஓட்டு பிச்சை ஓடுங்க, ஓட்டு பிச்சை ஓடுங்க, போய் பிச்சை இட வேண்டியல. எதுக்கு இப்படி ரவுடி மாதிரி கத்துற, கதவை அடைச்சுக்கிட்டு ரவுடி மாதிரி கத்துற? எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த அம்மா. அதனால்தான் ஒரு தொழில் நம்பகத்தன்மையை இழக்கும் பொழுது அதற்கான மெஷினரி வந்துடுதுங்க. ஒரு தொழில் நம்பகத்தன்மையை இழக்கும் போது அது சரியாக 100% அந்த தொழில் சரியாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கான மெஷினரி வந்திருக்குது. கால வெள்ளத்தை புரிந்து கொண்டிருக்கிற அவர்களும் மெஷினன்ஸ் அந்த மாதிரி ஒரு கம்பெனி மேக்கிங் இதுகளில் போயிட்டாங்க, அது மாறிட்டாங்க. இது நமக்கு சரியா வராது இந்த தொழில், நம்ம வேற தொழிலுக்கு போகணும்னு சொல்லி அவங்கவுங்க சுதந்திரமா இந்த நாட்டில் எதுக்கு, அதுக்காக தானே சுதந்திரம் வாங்கி கொடுத்தது, வேற எதுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க? பிடித்த தொழிலை செய்யுங்கள். ஆசாரியில் எத்தனை பேர் நடிகர்கள் இருக்காங்க, நம்ம வடிவேலா இவங்க தானையா ஆசாரி தானையா. எத்தனை பேர் நடிகர்கள் இருக்காங்க, எத்தனை பேர் பல்வேறு கலைத்துறைகள் இருக்காங்க. அவங்களெல்லாம் பிடிச்சி கொண்டாந்து பட்டறைகளை கொண்டு அடைக்கிறது, பட்டறையில் அடைப்பது, அப்புறம் பொண்ணு கேட்டு பொண்ணு கிடைக்காதவங்களுக்கு இந்த வேலையை செய்கிறது பாரதிய ஜனதா கட்சி. ஜாதியை காப்பாத்திருக்காங்களாம், ஜாதியினுடைய தொழிலை காப்பாத்துறாங்களாம். இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். என்ன மீண்டும் இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு தெரியாத? இதுக்கு தான் இன்னொன்று கேட்குறேன், நீங்க கொடுக்குறதா இருந்தா உண்மையில
இந்த மாதிரி உதவித்தொகை இதெல்லாம் கொடுக்குறாருந்தா பாம்பு பிடிக்கிறவனுக்கு கொடுப்பியா? இருளர்கள் பாம்பு பிடிக்கிறார்கள், இன்னும் அவங்களுக்கு கொடுங்க ஒரு 5 லட்சம் ரூபா. ஒழுங்கா பாம்பு பிடிக்க சொல்லி நல்ல பாம்பு விஷத்தை எடுத்து கொடுக்க சொல்லுங்க. அதே மாதிரி செருப்பு தைக்கிறாரே தோழர், செருப்பு தைக்கிற தோழர்களுக்கு நீங்கள் உங்கள் குலத்தொழிலையே நீங்கள் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி செருப்பு தைக்கிறவர்கிட்ட போய் 5-6 லட்சம் ரூபாய் கொடுத்தா அவரே எப்போ விட முடியாமல் வேறு தொழில் தெரியாதனால அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. பிள்ளைங்களை எல்லாம் படிக்க வச்சு அவங்கெல்லாம் வேற வேற வேலைகளுக்கு போயிட்டாங்க. தனக்குடைய வருமானத்துக்கு தனக்காக அவர் செய்கிறார் அந்த தொழிலில். நீங்கள் விட்டுறாதீங்க, நாங்கள் 5 லட்ச ரூபா தர்றோம், உங்கள் பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு வந்து செருப்பு தைக்க சொல்லுங்கன்னா எவனாவது செருப்பு தைப்பானாயா? பன்றி மேய்ப்பவரிடம் போய் அவங்க பிள்ளை ஊட்டியெல்லாம் நல்லா வரும்னு நினைக்கிறாங்க. அவங்க எங்கேயோ கண்காணாத இடத்துல போய் அவங்க ஹோட்டலில் அதில் இதில் வேலை செய்கிறாங்க, சப்ளையராக இருக்காங்க, சர்வராக இருக்காங்க, கலெக்டராக கூட இருக்காங்க, அரசு அதிகாரிகள், போலீஸாக இருக்காங்க. அவங்கள போய் நீங்கள் பன்றி வளருங்க, நாங்கள் 5 லட்ச ரூபா தர்றோம், பண்ணி வளருங்க, பன்றி வளருங்க, அது பண்ணுங்க. இந்த மாதிரி கீழே இருக்கிற தொழில்களை எல்லாம் நிமிர்த்த வேண்டும் என்று வந்தால் உங்களை நிமிர்த்தி விடுவார்கள் மக்கள். தோலை உரிச்சு உப்பு கண்டம் போட்டுருவான். கால ஓட்டத்தை புரிந்து கொள்ளாமல் மீண்டும் ஜாதிய கட்டமைப்பை கொண்டு வரலாம் என்று கனவு கூட காண வேண்டாம். இந்த வானதி தெருவில் நின்று கத்துகின்ற ரவுடியை விட மோசமாக பேசியிருக்கிறார். இதைவிட கடுமையாகவும் பதில் சொல்ல முடியும். இத்தோடு நிறுத்திக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள். நான் யதார்த்தத்தை பேசினேன். ஆகவே ஏதாவது தவறு இருந்தால் விஸ்வகர்மா பெருமக்கள், ஆசாரி பெருமக்கள் மன்னித்துக் கொள்ள வேண்டும். உங்களோட மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.